சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். பாமக தலைவர் அன்புமணியின் அறிக்கை. கேரளாவில் மணல், ஜல்லி, எம்சாண்ட் குவாரிகளுக்கு தடை விதித்து இயற்கை வளத்தை பாதுகாக்கின்றனர். ஆனால் தமிழகத்திலிருந்து அவை சட்டவிரோதமாக அங்கு கடத்தப்படுகிறது. திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரியில் உரிமம் பெற்ற மற்றும் சட்டவிரோத குவாரிகள் அதிக அளவில் செயல்படுகின்றன. கனிமவள கொள்ளையில் ஈடுபடுவோர் திமுக மற்றும் அதன் அனுதாபிகள் என்பதால் திமுக அரசு வேடிக்கை பார்க்கிறது. தென் மாவட்ட கனிமவள கொள்ளைக்கு காட்ஃபாதராக ஆளும் கட்சி பெரும்புள்ளி ஒருவரும் அவரது குடும்பத்தினரும் உள்ளதாக கூறப்படுகிறது. அவரை பகைத்துக் கொள்ளும் சுரங்க அதிகாரிகள், கலெக்டர்கள் யாரும் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து பணி செய்ய முடியாது என வெளிப்படையாகவே கூறப்படுகின்றன. ஆனாலும் திமுக அரசு மௌனம் காக்கிறது. தென் மாவட்டங்களில் நடக்கும் கனிமவள கொள்ளையின் மதிப்பு 1000 கோடிக்கும் அதிகம். இந்த உண்மைகள் அனைத்தும் முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரியும். ஏதோ காரணத்திற்காக நடவடிக்கை எடுக்காமல் அந்த காட்ஃபாதரை பாதுகாக்கிறார். அவரும் பதிலுக்கு விசுவாசம் காட்டுகிறார். இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டிய திமுக அரசு கனிமவள கொள்ளையர்களுக்கு துணை போவதை சகித்துக் கொண்டிருக்க முடியாது. இதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். இல்லையெனில் பாமக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என கூறியுள்ளார்.